ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஐடோர் வால்னபிலிட்டியை பற்றி படிக்க போகிறோம். ப்ராக்டிக்கலாகவும் வந்துட்டு போர்ட்ஸ்விகர் லேப் மூலமாக வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை போர்ட்ஸ்விப் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் மெத்தடாக வந்து பார்க்க போகிறோம். ஏன் இந்த வால்னபிலிட்டினா ஓஆஸ்பில் வந்துட்டு டாப் 10 வால்னபிலிட்டியில் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ப்ரோக்கன் ஆக்சிஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது வந்து ஐடோர் தான். ஒரே ஒரு நம்பர் மூலமாக மட்டுமே சேஞ்ச் பண்ணி நம்மளால் எந்த யூசர்ஸோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது ப்ரைவேட் யூசர்ஸ் நம்மளோட டேட்டா தவிர்த்து மற்றவங்களோட டேட்டாவை எடுக்க முடியுது அப்படின்னா அதுவும் ஈஸியஸ்ட் மெத்தட் மூலமாக ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணினா அது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் வால்னபிலிட்டியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஐடோர்னா ஒன்றும் இல்லை, அதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இதுங்க நான் நோட் பேட் எடுக்கிறேன். ஐடோர் ஓகேவா, இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? ஓகே, இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இது எப்படி இருக்குன்னா, வழக்கமாக வந்துட்டு வெப்சைட்ஸில் வந்துட்டு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்னு வந்துட்டு 2 மெத்தட் இருக்கும். ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ் ஓகேவா. ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட் சைடு, அதாவது நம்ம சைடில் இருந்து சர்வருக்கு வந்துட்டு போகும். அங்கே சர்வர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ். அதுதான் ஓகேவா. நம்ம ரெக்வஸ்ட் போகும்போது இப்படி போகுது ஓகேவா. ஐடி ஓகே, ப்ரொஃபைல் ஐடி ஈக்குவல் டு 100 போகுது ஓகேவா. அதாவது இந்த வெப்சைட்டில் என்னோட ஐடி நம்பர் வந்து 100 ஓகேவா. இது ஐடென்டிக்கல் ஓகேவா. ரெக்வஸ்ட் வந்து போகுது. இது வந்து சர்வர்கிட்ட போயிட்டு அது வேலிடேட் பண்ணி அந்த சர்வர்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸில் ஐடி நம்பர் 100ஓட டேட்டாவை எடுத்து எனக்கு வந்து கொடுக்கும் ஓகேவா. இது நார்மலாக நடக்கும். இதில் என்ன ப்ரோ வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது, இதில் எப்படி வால்னபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வர் வந்துட்டு அப்படியே நம்ம கிளைண்ட் இன்புட்டை வந்து அப்படியே எடுத்து டேட்டாவிலேருந்து டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கும் போது வந்துட்டு இந்த வால்னபிலிட்டி நடக்கும், வேலிடேட்டே பண்ணாமல். இது நான் 100 யூசர் என்னோட 100வது டேட்டா வந்து எடுத்து கொடுக்குதுன்னா அது பிரச்சனை இல்லை. இதையே நான் அந்த டேட்டா ரெக்வஸ்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணி ப்ரொஃபைல் ஐடி ஈக்குவல் டு 101ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இது என்னோட ஐடி நம்பர் கிடையாது. நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது சர்வர் வேலிடேட்டே பண்ணலை, கிளைண்ட் இன்புட் அப்படியே எடுத்துக்குது. அப்படின்னும் போது வந்துட்டு 101ன்ற யூசரோட டேட்டாவை எனக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா. இதனால தான் இந்த வால்னபிலிட்டி வந்து ஹையஸ்ட் கிரிட்டிக்கலாக இருக்குது. 2002 ஓகேவா, இது ரியல் கேஸ் ஓகேவா. 2002ல் ஆப்டஸ்ன்ற கம்பெனி ஓகேவா, ஆப்டஸ்ன்ற கம்பெனியில் இதே வால்னபிலிட்டி மூலமாக ஓவர்லி 10 மில்லியன் ஓகேவா, 10 மில்லியன் யூசர் டேட்டா வந்து ப்ரீச் ஆகிருக்கு ஓகேவா. பார்த்துக்கோங்க. இந்த வால்னபிலிட்டி வந்துட்டு இன்னும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறைய வெப்சைட்ஸில் இப்போவும் இந்த வால்னபிலிட்டி இன்னும் இருக்குது. பக் பவுண்டி ஹண்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா. ஓகே, இந்த வால்னபிலிட்டியை பற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போவோம். போர்ட்ஸ்விகரை பற்றி தெரியலன்னா நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். போர்ட்ஸ்விகர் வந்துட்டு இந்த வெப்சைட் வால்னபிலிட்டிஸை வந்துட்டு லேப் மூலமாக பக் பவுண்டி ஹண்டர்ஸ் புதுசாக வராங்களோ எல்லா வெப்சைட் வால்னபிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இது வந்து ஈஸியாக ஒரு லீகலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லேப் மூலமாக ப்ராக்டிக்கலாக வெப்சைட் வால்னபிலிட்டிஸை பற்றி கற்றுக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு வெப்சைட் தான் ஓகேவா. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் லேப். ஓப்பன் பண்ணிவிட்டு லேப் நாட் சால்வ் ஓகே. ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பர்ப் ஷேப் வந்துட்டு ஃபயர் பண்ணிடலாம்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பேர்ட் ஸ்விப் வந்து யூஸ் பண்ணதில்லை, இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அந்தளவுக்கு பேர்ட் ஸ்விப்பில் எனக்கு தெரியல அப்படின்னு கமெண்ட் போடுங்க. நான் சீக்கிரமாகவே வந்துட்டு பேர்ட் ஸ்விப் வந்துட்டு எப்படி நல்லா தெளிவாக யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை மேனிப்புலேஷன் பண்ணுறது, இங்கே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, எல்லா ஆப்ஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து தெளிவாக பேர்ட் ஸ்விப்புக்குனே போடுறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, லேப்குள்ளே போயிடலாம். இதான் கைஸ், இதான் நம்ம லேப். ஓகேவா, ஒரு நார்மல் வெப்சைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நார்மல் வெப்சைடு. நம்மளுக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் தான். லைவ் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பர்ப் ப்ராக்ஸி வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட பர்ப்பில் வந்து கேப்சர் ஆகும். ஓகேவா, நார்மலாக வந்து என் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே, போர்ட் ஸ்விக்கர் லேபில் எப்போவுமே வந்துட்டு விக்டிம் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அட்டாக்கர் ஒருத்தவங்க. அட்டாக்கர் வந்துட்டு வீனர், கரெக்டாக வீனர். ஓகேவா, வீனர் பீட்டர், இவங்க தான் அட்டாக்கர். ஓகேவா, அதாவது நம்ம கார்லோஸ் தான் வந்துட்டு விக்டிம். ஓகேவா, ஒரு ஜென்ரலாக நார்மல் ஒரு யூசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் வந்து ஐடோர் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஐடோருன்றதுல வல்னரபுளாக இருக்குது. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜென்ரலாக எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லாகின் கொடுத்துக்கிறோம். வீனர் பீட்டர். ஓகேவா, test.com. ஓகேவா, நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். அப்டேட் ஆகிடும். ஓகேவா, இது நம்ம அக்கௌண்ட்டு. ஓகேவா, நம்ம பர்ப்பில் வந்துட்டு போய் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம அக்கௌண்ட், நம்ம வீனர் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேவா, இதுவே வந்துட்டு கெட் ரெக்வெஸ்ட்டு, போஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு HTTP மெத்தட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸை வந்து இப்போ நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுவே வந்து கொஞ்சம் வல்னரபுளாக மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஓகேவா, இதை நம்ம செக் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணாலும் வந்துட்டு இருக்குது கைஸ். இங்கே வந்து டெஸ்ட் இருங்க, ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது கைஸ். ரீடைரக்ட் பண்ணுது நம்மளை, வேறு ஒன்றும் இல்லை. லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், நம்மளால் வந்துட்டு இந்த யூசர் நேம் மாற்றி நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதே இந்த இடத்துல இது வல்னரபுளாக இருந்துச்சுன்னா நம்மளால் மாற்றி நம்மளோட டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லேபோட சால்வ் பண்ணணுன்னா நம்மளுக்கு லைவ் சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேவா, லைவ் சேட்டில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைவ் சேட்டில் இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து டைப் பண்ணுறாங்க ஆஸ்க் மீ எனிதிங் எக்ஸ்பெக்ட் தட் ஹவு, சும்மா வந்துட்டு கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு லைவ் சேட் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதில் வியூ டிரான்ஸ்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஓகேவா, நம்ம போட்ட அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்தோம்ல, ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும்போது அது வந்து ஒவ்வொரு ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும், டெக்ஸ்ட் ஃபைலில். அதான் டிரான்ஸ்பிட். ஓகேவா, இங்கே 6.txt அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. பர்ப்பில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, டவுன்லோட் டிரான்ஸ்கிரிப்ட். சென்ட் பண்ணிங்கன்னா இதோ நவ் சேட்டிங் வித் ஹால் பிளைன் ஸ்மார்ட்டர் தென். ஓகேவா, இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நம்ம சாட்டும் வந்து ஒவ்வொரு ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகி வச்சுருக்காங்க. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக மற்ற யூசர்ஸோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் ஐடோர் வல்னரபிலிட்டி. ஓகேவா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 6 வந்துட்டு 7 நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா,
சென்ட் பண்ணால் 400ன்னு காட்டுது. ஓகேவா? சரி, அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்பயும் இல்லைன்னு காட்டுது. ஓகேவா? அதை இப்போ 4 இருந்துச்சா, 4ன்னு கொடுத்தா இருக்குது. அப்போது 3 கொடுத்து பார்க்கலாம். 3லேயும் இருக்குது. 2 கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? 1 கொடுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சேட் பண்ண மாதிரியே கார்லோஸும் வந்துட்டு அவங்க வந்து சேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சேட் பண்ணும்போது அவங்க பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த லேபை சால்வ் பண்ணணுன்னு கார்லோஸோட பாஸ்வேர்டை வந்துட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம லாகின் பண்ணணும். ஓகேவா? லாக் அவுட் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட், யூசர் நேம் கார்லோஸ், பாஸ்வேர்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஐடோர் லேப் வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் ஐடோர் வால்னபிலிட்டியை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். இதே போல் அடுத்த வால்னபிலிட்டிஸ் என்னென்ன வந்து பண்ணணும், எக்ஸசஸ் மாதிரி நிறையா வால்னபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வால்னபிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் வந்துட்டு நிறையா இது இருக்குது. ஓகேவா? அது வந்து கொஞ்சம்லாம் இல்லை, நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே நம்ம வீடியோ போடுறோம். நீங்கள் வந்துட்டு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சால்வ் பண்ணுறேன். See you in another video guys. Bye.